அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபர் பண்ணியிருக்கிற எக்ஸாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நியூ அப்டேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ச்சியான பணிகள் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு அரசு வேலையை வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வு மட்டும் இல்லை, எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சம் வேக்கன்சி விட்டிருக்கான். ஸோ பாருங்கள், ஓகேங்களா? பாருங்கள், இதில் இன்றைக்கி குரூப் 2 குரூப் 2A தேர்வு முடிவுகளும் விட்டிருக்கான். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நடந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் தான் பார்க்கலாம். சரிங்களா? சூப்பர். இதுதான் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்முக தேர்வு பதவிகள். ஸோ இதுதான் எக்ஸாமு. ஸோ நோட்டிஃபிகேஷன் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நம்ம தமிழ்லேயே பார்ப்போம், நம்ம நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு 28 இன்றைக்கி தான் கால்ஃபர் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது இன்றைக்கி கால்ஃபர் பண்ணியிருக்கான். டேட் க்ளோசிங் டேட் January 20, 2025 நைட்டு மணி 11:59 அப்ளிகேஷன் போடுற டேட் முடிஞ்சிடும். சரிங்களா? January 20 மறந்துடாதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா January 20க்கு அப்புறம் நீங்கள் 24 26 நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், திருத்திக்கலாம். சரிங்களா? ஸோ 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம் பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாருங்கள் 503. ஸோ 7 மற்றும் 8 ஆகிய 2 நாள் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஸோ தாள் 1 எலிஜிபிலிட்டி, தாள் 2 சப்ஜெக்ட். ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சரில் நடக்கும். என்ன பாருங்கள், இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியும் சப்ஜெக்ட் எல்லாம். ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சரில் ஒரு 400 இதெல்லாம் கோட் நம்பர். அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி, லா, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் சர்வீஸோட சப்ஜெக்ட். இதெல்லாம் படித்ததுமானா எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணால் எல்லாருக்கும் தெரியும். அது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். சொல்லிட்டு முன்னாடி டேட் பார்த்துட்டோம். January 20 லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம். இதில் முக்கியமாக என்னென்னா போஸ்ட் அண்ட் வேக்கன்சி பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் அண்ட் வேக்கன்சி பாருங்கள், மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் உங்களுக்கு மொத்த வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தோம்னா டோட்டல் 76 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 76 போஸ்ட் இருக்குது. இந்த 76 போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதில் கம்யூனல் வைஸும் கொடுத்துருக்கான். அதே போல் என்னென்ன சப்ஜெக்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஏஓ போஸ்ட்டு, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸில் இதில் மொத்தம் 8 போஸ்ட் இருக்குது. 8 போஸ்ட்டில் பாருங்கள், எஸ்சி ஜென்ரல் 4, ஜிடி ஜென்ரல் 1. ஸோ இதெல்லாம் பக்காவாக கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கான். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஏடி போஸ்ட் இருக்குது. ஏடி அக்ரி எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. மொத்தம் 26 போஸ்ட் இருக்குது. சரிங்களா? 26 போஸ்ட் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா எஸ்சிடி சென்னை, எம்டிசி சென்னை, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இத்தனை போஸ்ட் இருக்குது. பாருங்கள், எல்லாமே இருக்குது எல்லாமே. ஓகேங்களா? மொத்த வேக்கன்சி பாருங்கள் 1 2 3 ஒரு 10, அதாவது இதில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து லீகலில் பாருங்கள், டிஎன்எஸ்சி கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே ஒரு 3 போஸ்ட் இருக்குது. அடுத்து சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ், சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளைஸ் அண்ட் சேவேஜ் போர்டில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. அடுத்து மேனேஜர் கிரேட் 3 பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட் கார்பரேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சியும் கொடுத்துருக்கான். அடுத்து சீனியர் ஆஃபீஸர் எஸ்ஓ ஃபைனான்ஸில்
முக்கியமாக அருமையான போஸ்ட்டு ஃபைனான்ஸில் கொடுத்துருக்கான். 21 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா. அடுத்து சீனியர் எஸ்ஓ லீகல் செல்லில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேக்கண்ட்டாக கொடுத்துருக்கான். மொத்தம் 76 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ 14 டிபார்ட்மெண்ட்டில் கால்ஃபர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. மொத்தம் 76 போஸ்ட்டு. இதில் வந்து இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சியும் அடங்கும். சரிங்களா. ஓகே புரியுதுங்களா. இப்போ 76 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டிஎன்பிசி டெக்னிக்கல் சர்வீஸில் கால்ஃபர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க. நல்லா படிச்சிங்கன்னா கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அடுத்து எலிஜிபிள் கண்டிஷன் பாருங்கள். ஏஜ் வந்து மேக்ஸிமம் 34. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி எல்லாத்துக்கும் ஒன்று தான் வரும். மேக்ஸிமம் 50 மேக்ஸிமம் 50, மினிமம் பாருங்கள் 32 இருந்தாலே எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். எஸ்ஓக்கெலாம் 32 எழுதலாம். ஏடி அக்ரிகல்ச்சருக்கு 34 ஏஜ் ஆகிருக்கணும். ஓகேங்களா. 34 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஏடி அக்ரிக்கு மட்டும்தான் 34 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் 32 தான். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனு இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துட்டான். ஏன்னா ரிசர்வேஷனில் எல்லாருக்கும் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்க்கு எல்லாத்துக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துட்டான். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். இதில் வேறு என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது. குவாலிஃபிகேஷன் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடி இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் வந்து டிகிரி எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்கணும். சரிங்களா. ஏடி அக்ரிக்கு வந்து எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்கணும். அடுத்து பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து should have qualified சிஏ, மேக்ஸிமம் சிஏ படிச்சிருக்கணுங்க. சிஏ படித்தா தான் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு எலிஜிபிள். சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே சிஏ தான். சிஏ வந்து கட்டாயமாக படிச்சிருக்கணும். சிஏ படித்தா மட்டும் தான் எலிஜிபிள். இந்த ஏடி அக்ரிக்கு மட்டும் தான் எம்எஸ்சி அக்ரி கேட்குறான். மற்ற எல்லாத்துக்குமே சிஏ கேட்குறான். கிரேட் 2 சிஏ, ஃபினான்ஸ் சீனியர் ஆஃபீஸர் சிஏ, சீனியர் லீகலுக்கும் பிஎல் எல்எல்பி இது மாறுது. ஓகேங்களா. அப்போ சீனியர் ஆஃபீஸர் லீகலுக்கு பிஎல் அல்லது எல்எல்பி படிச்சிருக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே சிஏ போஸ்ட்டு. ஏடி அக்ரிக்கு எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்கணும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கால்ஃபரோட ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, பட் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கட்டாயமாக நம்ம என்ன பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மேலே இருக்கிற அத்தனை போஸ்ட்டுக்கும் 14 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்ட் அப்பாயின்மெண்ட் போஸ்ட் ரெக்கார்டு சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கட்டாயமாக முக்கியன்றான். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், அப்ளை பண்ணும்போது வாங்கின அவசியம் கிடையாது. ஜாயின் பண்ணும்போது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து எல்லா கால்ஃபர்லையும் வரது தான். சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்வின்னா லோ விஷன், பிஎல்னால் போத் லெக்குன்னு அர்த்தம். போத் லெக், பிஎல்ஒய்னா போத் லெக் 1 ஆர்ம். பாருங்கள் ஓஏனா 1 ஆர்ம், ஓஎல்னா 1 லெக். இது வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யாராருக்கெல்லாம் இருக்குன்னா ஏடி அக்ரிக்கு இருக்குது, ஏஎம் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோம். நம்ம இங்கே பாருங்கள் நிறைய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎல் பார்த்தோம். நம்ம அதுக்கு என்ன மீன்னா போத் லெக்குன்னு மீனிங். இங்கே பாருங்கள் பிஎல்எஸ்சி ஜென்ரல் சீனியர் ஆஃபீஸருக்கு அப்படின்னா போத் லெக்கு. ஓகேங்களா. போத் லெக்குன்னு அர்த்தம். அதே போல் பாருங்கள் ஓஏ பிஎல் ஓஎல் அப்படின்னா கீழே, எல்சி அப்படின்னா லோக்கோ, அது டெஃப், அது எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இதை நீங்கள் பார்த்துக்காங்க. சரிங்களா. பாருங்க இருக்குது, அதில் அழகாக நீட்டாக கொடுத்துருக்கான். எல்வினா லோ விஷன், ஏசினா ஆசிட் அட்டாக் விக்டிம், டிஎஃப்னா டோவிசம், லெப்ரசி கியூர்டு, ஓஏனா 1 ஆர்ம், ஓஎல்னா 1 லெக்கு, பிஎல்னா போத் லெக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ப்ளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். அடுத்து முக்கியமானது. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். ஓகேங்களா. 100 கொஷின்ஸ் கொடுப்பான். 3 ஹார்ஸு, 150 மார்க்ஸு. ஸோ மொத்தம் பேப்பர் 1 வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3ஆக பிரிச்சுருக்காங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸு, இது வந்து பார்ட் சி ஆப்டிடியூட். ஆஸ் யூஷுவல் குரூப் 2 என்னவோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 100 தமிழ், 75 ஜென்ரல் ஸ்டடீஸ், 25 மேக்ஸு. ஓகே. மொத்தம் 3 ஹவர்ஸு, 300 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் சிபிடி. ஓகேங்களா. நோ ஓஎம்ஆர், சிபிடியில் தான் எக்ஸாம் நடக்கும். ஓகே. அப்ஜெக்டிவ். அடுத்து பேப்பர் 2 பாருங்கள். டிகிரி லெவல் பிஜி டிகிரி
200 மார்க்கு, அது 300 மார்க்ஸ் தான், 200 கொஸ்டின்ஸு. ஸோ பார்ட் பி அண்ட் பார்ட் சி அங்கே ஒரு 300 இதை வந்து கால்குலேட் பண்ணி போட்டுடுறான். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து 510 மார்க்ஸு. 60 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மார்க்ஸ். ஓகே. ஸோ பார்ட் பி அண்டு பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங் வருது. எலிஜிபிலிட்டியில் வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் கிடையாது. அடுத்து பாருங்கள், இது எல்லாமே வந்து அந்தந்த சப்ஜெக்ட் பேப்பர், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும், நீங்கள் சிலபஸ் சேம் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ண எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணிடுங்க. சிலபஸ் பார்த்திங்கன்னா என்ன நமக்கு வந்து வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமானது என்றைக்கு அப்ளை பண்ணணும், இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம். 21க்குள்ளே முடிச்சிடணும். 21க்குள்ளே முடிச்சிடணும். எக்ஸாம் டேட் வந்து 7/8 மார்ச் 7 மார்ச் 8 எக்ஸாம் டேட். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.